வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி அப்டேட்டில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு எம்ஃபார்ம் என்ட்ரன்ஸ் கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங் நடந்துகிட்ருக்குது. அதாவது ரவுண்டு 1ல் ஃபஸ்ட்டு ஃபேஸ் நடந்துகிட்ருக்குது. அதை பற்றின ஒரு சில கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ், டவுட்ஸ், அதனுடைய கிளாரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங், ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி முதல்ல அதுக்கு மீனிங் பார்த்துடலாம். அதாவது நமக்கு செலெக்ஷன் கமிட்டி டிஎம்இ மூலமாக அப்டேட் படி பார்க்கும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டென்டேட்டிவ் ஆன்லைன் ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங் ஷெடியூல் ஃபார் எம்ஃபார்ம் கோர்ஸ் 2024-2025 செஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லேயுமே தெளிவாக சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷனில் a candidate who has not registered and not choice locked in the first round of online counseling அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங்னு சொல்லவே இல்லை எந்த இடத்துலையுமே. ஸோ இந்த ஒரு டவுட்டு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்குது. இப்போது இதில் நம்ம பார்க்க பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட், அதாவது மேலேருந்து பார்த்தோன்னா 1 2 3 6th பாயிண்ட் நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேண்டிடேட் who has not registered and not choice locked in the first round of online counseling will not be permitted to the subsequent rounds of online counseling கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸ்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரவுண்டில் உள்ள ஒரு சப்டிவிஷன் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஒரு ரவுண்டு அப்படிங்கிறது என்ன மீனிங் அப்படின்னா, ரேங்க் இப்போ பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ரேங்க் 1லேருந்து கடைசி ரேங்க் வரைக்கும் உள்ளவங்களுக்கு கவுன்சிலிங் நடத்தப்படுது பார்த்தீங்களா, அதுதான் ஒரு ரவுண்டு. ஒரு ஃபேஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம படிச்சுட்டு போகிற சப்ஜெக்டில் கிளினிக்கல் ட்ரையல்ஸில் 0 ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபேஸஸ் இருக்கு இல்லையா. ஒரு ஃபேஸுங்கிறது ஒரு பார்ட்டு, அந்த ஒரு ரவுண்டில் ஒரு பார்ட்டு, அதுதான். ஸோ நம்ம இந்த ரவுண்டு அந்த பார்ட் அப்படிங்கிறத மீனிங் புரியாமல் தான் நம்ம எல்லோரும் என்ன மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, 120 ரேங்க் வரைக்கும் மட்டும்தான் இப்போதைக்கு கவுன்சிலிங் கூப்பிட்ருக்குறாங்க. நம்மளோட ரேங்க் 120க்கு மேலே இருந்தாலோ இல்லை நமக்கு 120க்கு உள்ள நம்ம ரேங்க் இருந்து நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தாலோ அடுத்த ரவுண்டுக்கு போக முடியாது என்னென்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதற்கு தெளிவான விளக்கம் இதிலே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான் நடக்குது. ஃபஸ்ட்டு ஃபேஸுங்கிறது ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஒரு பார்ட் தான் நடந்துட்டுருக்கு, ஃபுல்லாக முடியலை. ஃபஸ்ட்டு பார்ட் ஃபுல்லாக முடியறதுக்குள்ளே நம்ம அந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ரவுண்டுக்கு போய்க்கலாம். அடுத்த ஃபேஸ் கிடையாது, அடுத்த ரவுண்டு. ஸோ இப்போது இந்த மீனிங் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறமா டவுட்ஸ் எதுவும் வராது, அந்த மாதிரி தான் இதுக்கு அர்த்தம். ஓகே, இப்போ என்னென்ன கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறத ஒரு டைம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, இன்றைக்கி கவுன்சிலிங்க்கு கம்யூனிட்டி ரேங்க் 110 அப்ளை பண்ணலாமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்க 110 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஓவரால் ரேங்க் 120க்கு மேலே கண்டிப்பாக வரும். அதனால் 110 இன்றைக்கி கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண முடியாது. அதாவது இந்த ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஆனால் ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம்ல இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில், ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங்கில் தான் ஒரு சில ஃபேஸஸ் இருக்கும். அதில் இது முதல் ஃபேஸ், அவ்வளோதான். இது முதல் ரவுண்டில் ஒரு பார்ட்டு தான். ஸோ அதனால் இன்றைக்கி அப்ளை பண்ண முடியாது. இன்னும் அப்கமிங் டேஸில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் வரும்போது அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு ரவுண்டு கவுன்சிலிங்கில் எல்லோரும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணுமா இல்லை பண்ண முடியாது, அந்த மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம். அது ஒவ்வொரு ஃபேஸாக மாறுபடும் இல்லையா. அது அப்போது நமக்கு நம்மளோட ரேங்க்குக்கு எப்போ வருதோ அந்த டைம் அதுவும் நமக்கு ஃபஸ்ட் ரவுண்டு தான். ஓகேவா, வேறு ஃபேஸ், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஓகே, ஆல் தி பெஸ்ட். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, பிடபிள்யூடி அண்ட் எக்ஸ் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்கு எப்போ கவுன்சிலிங் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் ஆஸ் வெல் அஸ் நம்மளுடைய மார்க் பேசிஸில் பார்க்கும்போது ஸ்பெசிஃபிக்காக இந்த கேட்டகரி அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலை. இப்போ சீட்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு ஃபர்தராக டிஎம்இலேருந்து ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், என்னோடய ரேங்க் 151, நான் இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க.
ரேங்க் 151 இருந்தால் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேயே நெக்ஸ்ட் ஃபேஸ் வரும். ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து நமக்கு இன்னும் அந்த ரேங்க்குக்கு ஓப்பன் ஆகலை. அதனால் 2 days வெயிட் பண்ணி பார்த்து அதற்கு அப்புறமா அப்ளை பண்ணிக்கலாம். நன்றி அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். நெக்ஸ்ட்டு இதே டவுட்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க. 120க்குள்ளே ரேங்க் இருக்கிறவங்க ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணலைன்னா செகண்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அபவ் 120 ரேங்க் மேலே இருக்கிறவங்களுக்கு மேபி டுமாரோ ஆர் ஃப்ரைடே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது வந்து ஒரு நண்பர் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம வந்து தெளிவாக நம்ம அந்த நோட்டிஃபிகேஷனில் அந்த கவுன்சிலிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் இல்லையா ஜெனரலாக, அதில் வந்து 6வது பாயிண்டில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ரவுண்டுங்கிறது எப்படினாலும் அது முடிகிறதுக்கு 1 week ஆகும். ஃபஸ்ட்டு ஃபேஸ் 2 daysல முடியுது. அதற்கு அடுத்த ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட் ரவுண்டில் செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகும். நம்ம எல்லாருமே ஃபேஸ் அண்ட் ரவுண்ட் இது தான் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது அதில் சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு சப்சீக்வெண்ட் கவுன்சிலிங்க்கு நம்ம எலிஜிபிள் ஆயிடுவோம். அடுத்த கொஸ்டின், ஃபஸ்ட்டு ஃபேஸ் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற எல்லாருக்குமே கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அது அவங்களுடைய மார்க்கை பொறுத்து தான். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் நீங்கள் சீட் செலக்ட் பண்ணும்போது உங்களுடைய மார்க் ஆஸ் வெல் அஸ் ரூல் ஆஃப் ரிசர்வேஷன் அது வந்து கண்டிப்பாக முடிவு பண்ணும். இப்போ சப்போஸ் நம்ம பர்டிகுலர் கேட்டகரியில் வரும்போது அதற்குள்ளே அந்த கோட்டா வந்து முடிஞ்சிட்டு அப்படின்னா சம்டைம்ஸ் வெயிட்டிங் லிஸ்ட்டில் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். எனிவே ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். இதே மாதிரி சேம் டவுட்டு தான் நண்பர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. இந்த ப்ராஸ்பெக்டஸ் த அபவ் ஷெட் லைன் இஸ் கிவன். A candidate who has not registered and not choice locked in the first round of online counseling will not be permitted to the subsequent rounds of online counseling. If I am in the general rank 1 to 120, should I register but avoid choice locking to attend the subsequent counseling, given that I am not interested இன் ஜாயினிங் கவர்மெண்ட் காலேஜஸ் கைண்ட்லி டூ ரிப்ளைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதற்குரிய விளக்கம் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதுலேயுமே சேம் கான்செப்ட் தான். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். நம்ம இப்போது அட்டன் பண்ணுறது வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் தான் அட்டன் பண்ணுறோம். ஃபஸ்ட் ரவுண்டு கிடையாது. ஃபஸ்ட்டு ரவுண்டு தான். ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஃபஸ்ட்டு ஃபேஸ். ஓகேவா? ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எந்த மாதிரி புரிஞ்சுருப்பாங்க அப்படின்னா, நம்ம நெக்ஸ்ட்டு வர்றது செகண்ட் ரவுண்டுன்னு நினச்சிக்குவாங்க. செகண்ட் ரவுண்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு ரவுண்டில் செகண்ட் ஃபேஸ். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கவுன்சிலிங்கை தாராளமாக ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு 1லேருந்து 120க்குள்ளே ரேங்க் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் செலக்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸை ஸ்கிப் பண்ணிடலாம். செகண்ட் ஃபேஸ் நீங்கள் வரும்போது நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு திருப்தியாக இல்லை, ஒரு பயம் இருக்குது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் டிஎம்இக்கு வந்து அஃபிஷியல் இமெயில் மூலமாகவோ இல்லை ஃபோன் மூலமாகவோ கான்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அட்டன் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா செகண்ட் ஃபேஸ் வரும்போது சப்போஸ் ஃபஸ்ட்டு 120 ரேங்கில் உள்ளவங்க வந்து எடுக்க முடியாது அந்த மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் செய்து பாருங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ரவுண்டு வரும்போது நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வரும்போது நெக்ஸ்ட் ரவுண்டில் நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வரும்போது ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்னும் கிளாரிஃபிகேஷன் ஆகலை அப்படின்னா நம்ம டிஎம்ஐக்கு மெயில் பண்ணி இண்டிவிஜுவலாக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிறைய பேர் மெயில் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம தெளிவாகிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு ஒரு விளக்கம் நமக்கு கிடச்சிருக்குது. அதாவது இப்போ நம்ம அட்டன் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஃபேஸ். இன்னொரு 2 days கழித்து வரப்போகிறது செகண்ட் ஃபேஸ். அதுவும் ஃபஸ்ட் ரவுண்டு தான். இதுவும் ஃபஸ்ட் ரவுண்டு தான். அதனால் இந்த ஒரு தெளிவான மனநிலையோடு நம்ம வந்து இந்த ஃபேஸ் கவுன்சிலிங்கை நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். எனிவே ஆல் த வெரி பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆல் சக்ஸஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.